மக்களே வணக்கம். வெல்கம் டு ட்ரீ ட்ரைனிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய டெல்டா டாட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கிரிப்டோ கரன்சியோட ஒரு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ஸ்டெட் ஆஃப் பிட்காயின் நான் வந்து ஈத்திரியம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈத்திரியம் தான் நான் வந்து இப்போ ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ட்ரேட் எடுக்க போகுது அப்படின்றத இனிமேல் தான் பார்க்கணும். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன் வித் 10,000 கேபிட்டல். இங்கே பாருங்க, லைக் 10K 10,000 கேபிட்டலை நான் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். இது வந்து லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ பார்த்து தான் ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வந்து லைக் இந்தியன் மார்க்கெட், அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து வி ஆட்டோமேட்டட் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக அதில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாளாவே இது யோசிச்சுட்டு இருந்தேன், லைக் எப்படி பண்ணணும், இந்த கிரிப்டோ வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஆஸ் எ இனிஷியல் ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் வித் லோயஸ்ட் கேபிட்டல். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்த்து ஃபர்தராக சில ஆட்டோமேஷன்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆட்டோமேஷன் வந்து கரண்ட்டாக ஈத்தீரியம் வந்து ஈத்தீரியம் யூஎஸ்டி ஆட்டோமேட் பண்ணது வந்து வித் ட்ரேடிங் வியூவில் ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் ரன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேஷனுக்காக சில ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, ஸோ நீங்களும் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கேபிட்டலில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இப்போ வந்து வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ டெல்டா டாட் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டோடைய ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை வச்சு நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கலாம். கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர் சுந்தர் சார் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு இதை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. பட் என்னன்னா வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ், பர்டிகுலராக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கேபிட்டல் வச்சிருந்தா மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட் எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்லாம் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இது கிரிப்டோ மார்க்கெட்னு சொல்லும்போது ரொம்ப வாலட்டிலாக இருக்கு. அதே மாதிரி 24 ஹவர்ஸ் மார்க்கெட் எல்லா நாளும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர் கேபிட்டல் வேணும். கேபிட்டல் இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆகுது. ஸோ இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்க டிஃபிகல்ட்டிஸு. லைக் இதோட ஆல்கோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இந்த சேனலில். லைக் இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை பார்த்துருவோம். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸோடைய ப்ராப்ளம் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். தென் வில் டைரக்ட்லி கோ ஃபார் ஆல்கோ. இந்த இடத்துல ட்ரேடிங் பாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரம் ட்ரேடிங் வியூ அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டிஸ்க்ளைமர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் இது நம்ம பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். நானுமே ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் இங்கே ஒரு வீடியோ இருக்குது, இதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நிறைய இது தமிழ் இல்லை வேறு லாங்குவேஜில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நம்ம இந்த தமிழில் இந்த வீடியோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் அதே மாதிரி ட்ரேடிங் வியூ பொறுத்தவரை நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் வச்சிருந்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ப்ரீ வெர்ஷன் ட்ரேடிங் வியூவில் இப்போ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் வேணும். மினிமம் 1200 ருபீஸ் வந்து பர் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க பர் மந்த்துக்கு. பிகாஸ் நீங்கள் ஈவன் நீங்கள் அல்கோ போனாலுமே அல்கோ பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இவ்வளோ இருக்கும். ஓகே, பட் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் ஆல்மோஸ்ட். அதனால அந்த ட்ரேடிங் வியூக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணணும், பே பண்ணணும். பட் ட்ரேடிங் வியூக்கு நீங்கள் பே பண்ணுறதுனால வேற என்ன அட்வான்டேஜ்னா, இதை தவிர நீங்கள் நார்மல் இந்தியன் மார்க்கெட்ஸில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் a குட் ஒன்லி. ஓகே, ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் நேம் கொடுத்தோம்னா நான் வந்து கிரிப்டோ அப்படின்னு கொடுத்துருந்தேன். நான் கிரிப்டோ அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வே புக் கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் வே புக் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ வாட் will happen, ஒரு புதுசாக ஒரு உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோட். அதே மாதிரி வந்து இதுலேயும் ரெண்டு வெரிஃபிகேஷன் கோட், உங்களுக்கு 2 ஃபேக்டர் அத்தன்டிகேட்டர் கோடும் இமெயில் வெரிஃபிகேஷன் கோட். இதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் லைக் இமெயில் வெரிஃபிகேஷன் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இதுலேயும் பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரையிலும் ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கு. ஓகே, சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 10,000 கேபிட்டல் நான் இந்த இடத்துல ஐஎன்ஆர் செலக்ட் பண்ணிட்டேன் பேஸ் கரன்சி. நீங்கள் சப்போஸ் யூஎஸ்டி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். நான் வந்து ஃபிக்ஸ்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன்.
ஸோ 10,000 கேபிட்டல், ஆர்டர் சைஸ் வந்து 10. நீங்கள் இதில் வந்து 100 and 1000னா பிட்காயின் கணக்கு வரும். நான் ஈத்தீரியம்ன்றதால ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துடணும், அவ்வளோதான். வேற எதுவுமே நீங்கள் மாற்ற வேணாம். இங்கே ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல வேபுக் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நிமிஷம். எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார் இது வந்து நான் வச்சிருக்கிறது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுல லாங் என்ட்ரி, ஷார்ட் என்ட்ரி இதெல்லாம் வரும். இங்க எந்த டைம்லாம் என்ட்ரி ட்ரிகர் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயில் வரும். உங்களுடைய ட்ரேடிங் பாட் இதுலயும் வந்து உங்களுக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆயிடும். நான் ஆல்ரெடி பேக் டெஸ்ட் பண்ணிட்டேன். பேக் டெஸ்ட் விச் மீன்ஸ் நான் வேபுக் ஐடி கொடுக்காம உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், லாகின் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயே வந்து லாஸ்ட் 3-4 டேஸாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு மினிமம் 5-6 என்ட்ரி எடுக்குது. அது க்ளோஸ் ஆயிடுது பர்ஃபெக்டா. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆட் அலர்ட் கொடுத்துட்டு இந்த இடம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஒன்ஸ் நீங்கள் அந்த வேபுக் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த கோடை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கோடு வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு தென் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல இந்த வேபுக் ஐடி அங்கே கிரியேட் ஆகும். அதை காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். வேற எதுவும் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றது வந்து இப்போ இதில் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 39,000 சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு இது வரலாம் 75 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் இதில் இருக்கு. ஸோ அதில் 39,000 ரூபாய் வந்து நான் என்ன லாட் கொடுத்துருக்கனோ அதுக்கு இது கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அதே மாதிரி அங்கேயும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ சோஃபார் இது நடந்திருக்க ட்ரேட் இதுதான். ஓகே. ஸோ அப்போ வந்து லைக் வில் சி என்ன எந்த அளவுக்கு எக்ஸாக்டா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 1 வீக் கழிச்சு நெக்ஸ்ட் வீக்ல வந்து நான் இதுக்கு அப்டேட் கொடுக்குறேன். சோஃபார் எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கு, எனக்கு எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட்டபுளா இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீக் அப்டேட் தரேன் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேணா நீங்க பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய கம்ப்ளீட் டுட்டோரியல் இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதை பார்த்து தான் பண்ணேன். சேம் இதே தான், ஒண்ணுமே இல்லை. லைக் இங்க ஒன்ஸ் கிரிப்டோ கொடுத்துட்டு கிரியேட் வேபுக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்க 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் கொடுத்த உடனே அதுல வேபுக் ஐடி கிரியேட் ஆகும். இங்க கிரியேட் ஆகிறதா எடுத்து காப்பி பண்ணி ஸோ நம்ம இங்க காமிச்சோம் இல்லையா செட்டிங்ஸ்ல. ஸோ இது கொடுத்துட்டு தென் இந்த இடத்துல செட்டிங்ஸ்ல நீங்க அதை பேஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. கிரியேட் பண்ணா போறோம், வேற எதுவுமே பண்ணோம்னா இது இங்க கிரியேட் ஆகும் மெசேஜ், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு வேபுக் ஐடி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போறோம். ப்ரொவைடட் நான் சொன்ன மாதிரி இங்க ட்ரேடிங் வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷன் வேணும். அதே மாதிரி 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் பண்ணணும். இங்கேயும் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் பண்ணணும். ஸோ முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்க கூகுள் அத்தென்டிகேட்டர் யூஸ் பண்ணாதீங்க, இவங்களே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் அத்தென்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் இவங்களும் சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ ஏன்னா பிகாஸ் நீங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், அதுக்காக தான் நான் இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ட்ரை பண்ணும்போது ஈவன் நீங்க 1000 rupees கூட வச்சு ட்ரை பண்ணலாம், பட் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல ப்ரோ, நான் சும்மா ட்ரை தான் பண்ண போறேன்னா ஒரு மொத்தமா ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு 3,000 to 4,000. ஏன்னா ட்ரேடிங் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா 1,500 rupees பே பண்ணணும். இதுல ஒரு 1,000 rupees பே பண்ணுவீங்க. இல்ல ஒரு 2,000 3,000 வச்சுட்டு நீங்க அந்த டிக்கெட் சைஸ் மாத்திட்டீங்கன்னா போறோம். இட் வில் ஒர்க் ப்ராப்பர்லி. செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இதோட ரிவ்யூ போடுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலராக போற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.